நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 44 தொடக்கம் 51. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடம் இருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடம் இருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இறவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். மீண்டும் இயேசு உணவை பலுகச் செய்து தங்களுக்கு உணவு தருவார் என்று தேடி வந்த மக்களுக்கு இயேசு அழிந்து போகும் உணவுக்காக அல்லாமல் நிலையான வாழ்வு தரும் உணவுக்காக உழைக்கும்படி அழைப்பு விடுத்து, அந்த நிலையான வாழ்வு தரும் நிலையான உணவு தாமே என்றும், தாமே விண்ணில் இருந்து இறங்கி வந்த உணவு என்றும், தம்மை உண்பவரே என்றும் வாழ்வர் என்றும், தமது சதையை உணவாக தருகிறேன் என்றும் இயேசு கூறிய வார்த்தைகள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகின்றன. அந்த மக்களுக்கு இது புதிய போதனையாக இருந்தாலும் தனது சதையை எவ்வாறு தர முடியும் என்று எண்ணியவர்களாய் இயேசுவை எள்ளி நகையாடவும் துணிந்து நின்றார்கள். இவ்வாறு இவர்கள் கடுமையாக எதிர்த்தாலும் கொஞ்ச பேர் இதற்கு மாறான விதத்திலும் சிந்திப்பவர்களாக இருந்தார்கள் என்பதும் உண்மையாகும். இன்னும் சிலர் இந்த வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருந்திருப்பார்கள். நம்பிக்கை என்ற கொடையை பெற்றவர்கள் இந்த உணவின் தன்மையை விளங்கி ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் விண்ணில் இருந்து இறங்கி வந்த இந்த உணவை உண்ண வேண்டுமென்றும் ஆவல் கொண்டிருப்பார்கள். இவ்வாறே இன்றும் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களும் கொள்ளாத பிற மக்களும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருப்பதை அறிவோம். இயேசுவை நம்பாதவர்கள், நற்கருணையை நம்பாதவர்கள் அதனை கேலிக்குரியதொன்றாக நோக்குவதும் அது பற்றி இகழ்ந்து பேசுவதையும் நாம் காண முடிகிறது. சாதாரண கோதுமை மாவினால் செய்யப்பட்ட அப்பமும் சாதாரண திராட்சை ரசமும் எவ்வாறு இயேசுவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் மாறுகின்றது. அவை இரண்டும் எப்போதும் ஒரே வடிவத்திலேயே இருக்கிறது. ஆனால் அவை குருவின் வசீகர வார்த்தைகளினால் அவற்றின் வடிவங்கள் மாறாமல் இருக்க, அவற்றின் உள்தன்மை இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றமடைவதை பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. சிலரால் அதனை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. நம்பிக்கை கொண்டவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அதனை உண்ண வேண்டுமென்று ஆசை கொண்டு இருப்பதையும் காணுகின்றோம். மக்களின் பல்வேறுபட்ட நற்கருணை பற்றிய கேள்விகளுக்கு நம்பிக்கை ஒன்றே தக்க பதிலை அவரவருக்கு அளிக்கும். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்ற வார்த்தைகளை இன்று தியானிப்போமாக. செபநிலையில் இதனை தியானித்து
அது பற்றி நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் ஆழத்தையும் கண்டுகொள்வோம். தேவனற்கருணை பற்றிய எமது நம்பிக்கை இன்னும் ஆளப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். செபம். ஆண்டவரே, நற்கருணை மட்டில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை ஆழமாக்கும். அது தருகின்ற விண்ணக மகிழ்ச்சியை அடைந்து கொள்ள அருள்தாரும். ஆமென்.